ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சோப் வீட்லேயே பர்ஃபெக்டாக எப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது, சோப்பு அப்படின்னு செய்கிறதுக்காகவே ஒரு இது ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க, ஒரு வேல்யூ. அதுக்கு பேர் சேப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு ஆயில்ஸ்க்கும் மாறுபடும். நம்ம சோப்புக்கு ஒரே சோப்பை வச்சு செய்ய மாட்டோம். ஒரே ஆயில்ஸை வச்சு செய்ய மாட்டோம். ஹார்ட் ஆயில், சாஃப்ட் ஆயில்ஸ்னு 2 ஆயில்ஸ் இருக்குது. அதை நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஹார்ட் ஆயில்ஸ், சாஃப்ட் ஆயில்ஸ் என்ன அப்படிங்கிறது நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ கோகனட் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில், ஷியா பட்டர், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில், இந்த மாதிரி 5 ஆயில் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒவ்வொரு ஆயில்ஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சேப் வேல்யூவும் இதில் நான் தெளிவாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்குது. அதை நம்ம எவ்வளோ கிராம் எடுக்கிறோமோ, இப்போ நான் கோகனட் ஆயில் 40 கிராம் எடுத்திருக்கேன். அதோடைய சேப் வேல்யூ பார்த்திங்கன்னா 0.183. இதை நம்ம இன்ட்டு பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த வேல்யூ தான் லை. இப்போ நான் இன்ட்டு பண்ணக்குள்ளே எனக்கு கிடைச்சது 7.33 கிராம். இதே மாதிரி ஒவ்வொரு ஆயில்ஸுக்கும் ஒவ்வொரு சேப் வேல்யூ இருக்குது. நான் இப்போ 5 ஆயில் எடுத்திருக்கேன், அதோடைய சேப் வேல்யூவும் எடுத்திருக்கேன். அதை அப்படியே இன்ட்டு பண்ணி கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த லை ஆன்சரை நம்ம ஃபுல்லாக டோட்டல் பண்ணக்குள்ளே நமக்கு என்ன கிடைக்கும்னா 15.38 கிராம் லை கிடைக்கும். ஓகேவா? நம்மளுடைய ஃபார்முலேஷன் படி ஆயில்ஸும் சேப் வேல்யூவும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஃபேக்ட்னு ஒன்று விடணும். அது விட்டால் தான் நம்ம ஸ்கின்னை ஃபுல்லாக ட்ரை பண்ணாத ஆயில் கொஞ்சம் இருக்கும். அப்போ அது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக கட்டாயம் ஃபார்முலேட் படி சூப்பர் ஃபேக்ட் 5% விடணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கண்டுபிடிச்ச அந்த லையோட மதிப்பிலிருந்து சூப்பர் ஃபேக்ட் 5%ங்கிறனால -5% கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்திங்கன்னா 14.61 கிராம். இதுதான் லை. இந்த அளவுக்கு தான் நம்ம காஸ்டிக் சோடா எடுக்கணும். காஸ்டிக் சோடான்னா என்னென்னு தெரியும், சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம காஸ்டிக் சோடாவும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு, லையும் வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தகுந்து கரைக்கிறதுக்கு ஒரு வாட்டர் வேணும், அதாவது DM வாட்டர். அந்த எவ்வளோ அளவுன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம இது பர்ஃபெக்டாக வரும். கொஞ்சம் கம்மியாக போனாலும் சோப் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதிகமாக போனாலும் கொல கொலன்னு இருக்கும். அப்போ நம்ம கரெக்டான வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம எவ்வளோ லை கண்டுபிடிச்சிருக்கோமோ அதைய 2ஆல் நம்ம பெருக்கக்குள்ளே வரக்கூடிய ஆன்சர் தான் வாட்டர். இப்போ நான் லை 14.61 கிராம் எடுத்திருக்கேன். அதை 2ஆல் நம்ம பெருக்கக்குள்ளே 29.22 கிராம் கிடைக்கிது. இதுதான் வாட்டரோட அளவு. இப்போ நமக்கு லையோட அளவும் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, வாட்டரோட அளவும் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. ஆயில்ஸ் 100 கிராம் நம்ம எடுத்துக்குவோம். இதுதான். இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலேட் பண்ணி கால்குலேஷன் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் சோப் பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. இதோடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின்னுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், இந்த மாதிரி இருக்குது. அதில் நார்மல் ஸ்கின்னு இருக்கவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட இன்னொன்று என்னென்னா, நம்ம மோடில் ஊற்றக்குள்ளே
எந்த அளவுக்கு கரெக்டாக ஊற்றி அதை அன்மோல்டு பண்ணுறோமோ அப்போ தான் சோப்போட தன்மை கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் பொறுமையாக நான் கொடுத்துருக்கிறத பாருங்கள். அதை டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் போடக்குள்ள உங்களுக்கு லையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், வாட்டரோடைய லெவலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். மெயின் என்னென்னா சேப் வேல்யூ தான். இந்த ஒவ்வொரு ஆயிலுக்கும் நம்ம சேப் வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை அப்படியே பெருக்கி போட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர் லை, அவ்வளோதான். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி ஹேண்ட்மேட் சோப் செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்ட் பெனிஃபிட் கிடைக்கும். 100 கிராம் சோப்புக்கு நம்ம பவுடர் ஃபார்ம்லேயோ இல்லை அரைச்சி போடுற பேஸ்ட் ஃபார்ம்லேயோ நம்ம எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா பார்க்கலாம். பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராமுக்கு 2 கிராம் தான் சேர்க்கணும். அதுக்கு அதிகமாக சேர்க்கக்குள்ள அது நமக்கு வந்து சோப்பாக மாறாது. 2 கிராம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில், அதுவும் அதே மாதிரியே 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் 100 கிராம் சோப்புக்கு எடுத்துக்கலாம். இது வந்து பெனிஃபிட்காக மட்டும்தான் எடுத்துக்கலாம். அது இல்லாமையே நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு வந்து சோப்பு வந்து நல்ல மணமாக வேணும் அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு எசென்ஷியல் ஆயிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்கிறங்கிற வீடியோவும் நிறையா போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். எல்லோரும் ஹேண்ட்மேட் சோப் வீட்டிலே செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.